Hi friends, இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 2ல் இருக்கின்ற ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்க்க போகிற கேள்வி 21வது வினா. தரப்பட்ட சீராக்கட் பாலத்தில் இருந்து பெறப்படும் பெய்ப்பு அலை வடிவத்தை காட்டும் வரைவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தந்தது ஒரு சீராக்கட் பால சுற்று, அதாவது டயோட்ஸை பயன்படுத்தி ஒரு நேரோட்ட அலையா மாற்றுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆடலோட்ட அலையை எப்படி டிரெக்ட் கரண்ட் டிசி, அதாவது நேரோட்ட மின்னோட்டமா மாற்றுறது தொடர்பாக இந்த சீராக்கட் பாலம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவுட்புட்டா வர அந்த அலை வடிவம் எவ்வாறு இருக்கும் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது டிரெக்டாவே எல்லா பேருக்குமே தெரியும் எவ்வாறு வரப்போகுது. முதலாவது ஆன்சர் இது ஏற்கனவே நீங்க தெரியா படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஒருக்க திருப்பி எவ்வாறு வருதுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஆடலோட்டம் மின்னோட்டம்டா என்னது? ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்குது, ஒவ்வொரு நேரம் நொடிக்கு நொடி என்ன நடக்கும்டா, திசை மாறப்போகுது. அதாவது கரண்ட் போற திசை மாறப்போகுது. எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க எடுப்போம் உதாரணமா, இதுதானே அந்த ஆடலோட்ட சுற்று, அதை காட்டுறதுக்கு இவ்வாறுதான் ஒரு குறியீடு கொடுப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எஸ் மாதிரி அதை வேணும்னா வட்டத்துக்குள்ளேயும் காட்டலாம். ஸோ இப்படிதான் குறிப்போம். ஸோ இந்த சுற்று இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி. ஆனா பேட்டரி வந்து என்ன செய்யும், ஒரு பக்கத்தால் தானே எப்பயும் கரண்ட்டை விட்டுட்டு இருக்கும். ஆனா இது என்ன செய்யுதா, ரெண்டு பக்கத்துலயும் ஒவ்வொரு நொடியும் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கு, வேற வேற பக்கத்தால கரண்ட்டை விடுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கத்தால கரண்ட்டை விட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கமா கரண்ட்டை விடுது ஒரு நேரத்துல. விட்டா என்ன நடக்க போகுது, வார கரண்ட் இதுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யும், இதுக்குள்ளால போக போதா, இதுக்குள்ளால போக போதா. ஸோ டயோடை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது இருவாயை பற்றி மெயினான பாயிண்ட், எப்பயுமே இந்த பக்கத்துக்கு நூடு மாத்திரம்தான் என்ன செய்யும், கரண்ட்டை போக விடும். இந்த பக்கத்துக்கு கூடாக மாத்திரம் தான் கரண்ட் போக விடும். ஸோ மற்ற பக்கத்தால கரண்ட் விட்டீங்கன்னா என்ன நடக்கும், உதாரணமா இந்த பக்கத்தால கரண்ட் விட்டா என்ன நடக்கும், இதுக்குள்ளால போயிடாது. இந்த பக்கமா விட்டா அவரால் போயிடாது, கரண்ட் உள்ள ஓடாது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்த கரண்ட் என்ன செய்ய போகுது, இதுக்குள்ளால இப்படித்தான் வர போற, ஏன்னா அந்த பக்கம் போயிடலாம். ஸோ இப்படி வந்து என்ன செய்வார், பிறகு இவ்வாறு பாதிதான் இருக்கும், இதுக்குள்ள போயில மற்ற பக்கம் நிக்குது. ஸோ என்ன செய்ய போற, இதுக்குள்ளால வந்து பிறகு இந்த இடத்துக்கு வந்தோட பாருங்க, ரெண்டுவே இருக்கு. எப்படி எப்படி போகலாம், இஞ்சால சுத்திட்டு வர இப்படி வந்து இதுக்குள்ளால எல்லாம் வந்துடுவேன். வந்த பிறகு என்ன செய்யலாம், இதுக்குள்ளால போகலாம், இல்லாட்டி இந்த பக்கத்தால போகலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, கரண்ட் ஒரு தொடங்கின இடத்துலயே திருப்பி வார கரண்ட் போகுமா? இப்ப இந்த பக்கத்தால போகலாம், என் டயட் ஒழுங்கா தான் நினைச்சிருக்கு. கீழ் பக்கமும் ஓகே, கீழ் பக்கத்தாலையும் போகலாம். ஆனா எந்த பக்கத்தால போகும்னா கீழ் பக்கத்தின் ஊடாக மாத்திரம் தான் போகும். ரீசன் என்னன்னா, இந்த பக்கத்துல இருந்தா கரண்டே வருது. ஸோ திருப்பியும் அதுக்குள்ளால போய் அந்த வந்த பக்கத்துக்குள்ளேயே போய் நிக்கலுமா, போகல. ஸோ அதனால என்ன செய்யும், இந்த பக்கத்தால் தான் வரும், வந்த மாதிரி தான் திருப்பி என்ன செய்யலாம், இந்த பக்கம் போகலாம், இல்லாட்டி இப்படி போகலாம். ஆனா எப்படி போகும், இந்த பக்கமா தான் போகும். ஏன், இதுக்குள்ளால போச்சுன்னா என்னது, வந்த பக்கத்துக்கு ஓடிடும், அப்படி போகல. ஸோ இப்படி போயிடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் எந்த பக்கமா போயிருக்கு, அந்த பிஆர் தான் என்னது அவுட்புட்னு சொல்ல போறோம். இந்த பிஆருக்கு இடையில தான் நாங்க அந்த தடையை வச்சுக்கோம். தடையை வச்சு எந்த பக்கத்தால கரண்ட் போகுதால தான் பாக்குறோம். ஸோ இப்ப கீழ் நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்ப நாங்க மாத்தி பார்ப்போம், இந்த கீழ் பக்கத்தால கரண்ட் போன என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளால வர கரண்ட் இப்ப யோசிக்கும், எந்த பக்கம் போகும், இந்த பக்கமா இந்த பக்கமா. இதுல என்ன நடந்திருக்கு, டயோட் மெட்ட பக்கமா பொருத்தி இருக்கு. ஸோ இதுக்குள்ள போகல. ஸோ என்ன செய்யும், இதுக்குள்ளால வரும். வந்து இங்க வந்து யோசிக்கும், எந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போமா இந்த பக்கம் போமா. இதுலயும் அதுதான் பிரச்சனை, என்ன டயோட் மெட்ட பக்கம் பொருத்தி இருக்கு. ஸோ போகல. ஸோ என்ன செய்யணும், திருப்பியும் கீழே தான் வரப்போகுது. மெட்ட பக்கம் கண்ட்ரோல்னாலும் கீழே தான் வரப்போகுது. ஸோ திருப்பி இங்க வந்துட்டு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா, திருப்பி வந்த பக்கத்துக்குள்ளேயே ஓட இல்லாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வந்த பக்கத்து அதுக்குள்ளாலதான் வந்த, திருப்பியும் அதுக்குள்ள ஓட இல்லாது. ஸோ என்ன செய்வார், இதுக்குள்ள வருவார். இதுக்கு வந்துட்டு யோசிப்பாரு, என்னது இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமா. ஆனா இதுலயும் என்ன பிரச்சனை, இந்த பக்கத்தால வந்தா திருப்பியும் ஆரம்பத்தை அடைஞ்சிடுவார். ஏற்கனவே வந்த பக்கத்துக்குள்ளேயே ஓடிடுவார். அப்படி ஓடையிலுமா இல்ல. ஸோ என்ன செய்ய போறாரு, இந்த பக்கத்துக்கு வந்து முதல்ல அடைய போறார். ஸோ இந்த முறையும் என்ன நடந்திருக்கு, கீழ் நோக்கி தான் ஓடி இருக்கு. ஸோ பெஸ்டாகும் இந்த ஆடலோட்ட மின் முதல்ல இருந்து எந்த பக்கம் கரண்ட் போனாலும் என்ன நடக்கணும், ஒரு பக்கத்தால் தான் கரண்ட் போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, ஒரு பக்கத்தால் தான் கரண்ட் என்ன நடக்க போகுது, இவ்வாறு வந்துட்டு இருக்க போகுது. அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த வினாவை பார்ப்போம். வழியில் ஒளியின் வேகம், லைட் ஸ்பீட் தந்திருக்காங்க 3 தர 10⁸ மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனவும் கண்ணாடியின் தனி முறிவு சுட்டி 1.5 எனவும் தரப்படி கண்ணாடியில் ஒளியின் வேகம் என்ன. சோ இப்ப கேட்டிருக்காங்க என்ன, உங்களுக்கு வழியின் ஒளியின் வேகம் தந்திருக்காங்க 3 தர 10⁸. சரி, அதுல மாறி வந்துட்டு 3 தர 18 வரணும். 3 தர அவ்வளவுக்கு ஸ்பீடா போகும். 3 தர 18 எவ்வளவு,
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வரப்போகுது, 300 மில்லியன் கிட்ட வரும் போல. ஸோ அதாவது அவ்வளவு சைவர் இருக்கு. ஸோ 3 தர 18 வரணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஸ்பீடா கரண்ட் மூவ் ஆக போகுது. ஸோ இப்ப பாருங்க 3 தர 18 என்ன வேகத்துல போகுதா. இப்ப எனக்கு இருக்கிற கண்ணாடியில தனிமுறிவு சுட்டியும் தந்துட்டு கண்ணாடியில் ஒளியின் வேகம் இருக்கிறாங்க. ஸோ இப்ப இதுக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடியின் தனிமுறிவு சுட்டி எஞ்சி வந்து எதுக்கு ஈக்குவல் நாங்க படிச்சிருக்கோம், 1/5. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்டா, கண்ணாடியில் ஒளியின் வேகத்தின் கீழ், அதாவது எப்படி போடலாம், வீண்டே போடலாம், வேகத்தை நான் வீண் குறித்தேன்னா vg ஓவர் vr இருக்கு, அல்லாட்டி varன்னு போடலாம். அதாவது அந்த முறிவு சுட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த விகிதம் வந்து முறிவு சுட்டி அந்த 1.5 எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, v ஓவர் vg இருக்கும். ஸோ இதுலயும் மாறி போட்டாச்சு, v ஓவர் vg இருக்கும். அப்படின்னு என்னது, ரெண்டு ஊடகங்கள்ல போற அந்த வேகம் தொடர்பாக கொடுக்கறதுக்கான நோட்டேஷன் தான் இது, குறியீடு. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, v என்னவா இருக்க போகுது, v என்னன்னா வழியில் ஒளியின் வேகம் எவ்வளவு, 3 தர 18. ஸோ 3 தர 18. அடுத்தது vg என்னவா இருக்க போகுது, அதாவது கண்ணாடியில் என்னவா இருக்க போகுது, அதை தான் காண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதை போடுவோம், எவ்வளவு vg தெரியாது. ஸோ இப்ப ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், 1.5 இஸ் ஈக்குவல் டு 3 தர 18 கீழ் vg. ஸோ இப்ப காணணும் vg. ஸோ vg எடுத்தோம்னா என்ன வர போகுது, 3 தர 18 கீழ் 1.5. ஸோ இதை சுருக்கணுமா தேவையில்லை, ஏன்னா அவனே சுருக்காம தான் தந்திருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒன்றிடம் முடிவு சுட்டி தந்திருந்தாங்கடா, கண்ணாடி இந்தியா இல்ல நீர்ல முடிவு சுட்டியா இருந்தாலும் அந்த விகிதம் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, வழியில் ஒளியின் வேகத்தின் கீழ் அந்த ஊடகத்துல ஒளியின் வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அது கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தா பிறகு டிரெக்டா அதுல போட்டு விடையை கண்டுகொள்ளலாம். ஸோ அடுத்த வினாவை பார்ப்போம். குவிபாடியின் முன் வைக்கப்பட்டுள்ள பொருளொன்றின் பிம்பமானது எப்போதும். இதுகள் வந்து டிரெக்டான வழி நீங்க இலவா பாடமாக்கி வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்ல போய் நீங்க இதை கீறிட்டு இருக்க டைம் பத்தாது. ஸோ என்ன செய்யணும், உங்களுக்கு பாடமா இருக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு பாடம் ஒன்று தான் உங்களுக்கு பாடம்னா பிரச்சனை இல்லை. உதாரணமா வில்லிகள் மட்டும்தான் பாடமா இருக்கு, ஸோ அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வில்லிகள்ல என்ன இயல்புன்னு தெரிஞ்சா அதை ஆடிக்கு மாத்தலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி மாத்தலாம்னு பாருங்க. ஒரு குவிபாடியில எவ்வாறு பிம்பம் வரும்டா, குழிவு வில்லையில எப்படி பிம்பம் வருதோ அதுக்கு ஒத்த பிம்பம் தான் குவிவாடியில வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுனீங்கன்னா சரி, குவிவாடியில குழிவு வில்லைக்கு வர பிம்பமாய்த்தான் குவிபாடியில வரும். அதாவது கன்வெக்ஸ் மிரரா இருந்துச்சுன்னா கன்கேவ் லென்ஸ்ல வர இமேஜஸ்க்கு ஒத்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மாத்தி பாருங்க, குழி பாடியில எவ்வாறு பிம்பம் வரும்டா, குவிவு வில்லையில எப்படி பிம்பம் வருமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்க பாடமாக்கி வச்சிருந்தாலும் மற்றதுல வடியா சொல்லலாம். வில்லைக்கு தெரிஞ்சுக்கணும், இல்ல லென்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி மிரர்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நான் வந்து எனக்கு வில்லையை தான் தெரியும். ஸோ அந்த வகையில பார்ப்போம். இப்போ குவிபாடியில நான் என்ன செய்ய போறேன், குழிவு வில்லையை தான் பார்க்க போறேன். இங்க கன்வெக்ஸ் மிரர் தந்திருக்கு. ஸோ நான் அங்க பார்க்க வேண்டியது கன்கேவ் லென்ஸ்ல. ஸோ எனக்கு லென்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ கன்கேவ் லென்ஸ்ல நான் படிச்சது என்னது, நாங்க படிச்சது இப்ப எந்த ஒரு பொருளுக்கும் பிம்பம் எப்படி இருக்க போகுது, ஒரு சிறுத்ததா இருக்க போகுது, நிமிர்ந்த பிம்பமா இருக்கும், அதே மாதிரி மாய பிம்பமா இருக்கு. இதெல்லாம் இயல்புகள் எனக்கு எப்படி தெரியுது, கன்கேவ் லென்ஸ் அதாவது குழிவு வில்லைக்கு எனக்கு இயல்புகள் தெரியும். தச்சில உங்களுக்கு குவிவாடி தெரியும்னா நீங்க அதை குழிவு வில்லைக்கு தேவையின்றா, இப்ப கேள்வியில குவிவாடி தான் டிரெக்டா கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆடி தெரியும்னா டிரெக்டாவே போட்டுருங்க. தச்சில உங்களுக்கு வில்லை தான் தெரியும்டா அப்படி மாத்தி பார்க்கலாம். அதாவது குழிவு வில்லையில பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, நேரான பிம்பம், அதே மாதிரி ஒரு சிறுத்த பிம்பம், அடுத்தது மாய பிம்பம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே கண்டுபிடிச்சலாமே என்னது, ஒரு சிறுத்தது மட்டும்தான் ஆன்சர் இருக்கு. மீதி எல்லாமே என்னது பிள்ளை, தலைகீழானது பிள்ளை, மெய்யானது பிள்ளை, ஆடிய முன்னால் தோன்றாது. ஆடிக்கு எப்பயுமே இல்லது உள்ளுக்குள்ளதான் தோன்ற போகுது, ஆடியின் பின்னால் தான் எப்பயுமே பிம்பம் தோணும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல என்ன நடக்க போகுது, ஒரு சிறுத்த பிம்பம் தான் தோன்ற போகுது. இதை வந்து எப்படி செய்யறது, ஷார்ட் டெக்னிக் விளங்கி இருக்கும். ஏதாவது ஒன்று கட்டாயமா பாடமாக்கி வச்சிருங்க, வில்லைகள், லென்ஸ் இல்லாட்டி மிரர்ஸ். ஸோ இமேஜஸ் தெரிஞ்சாதான் நீங்க இதை ஈஸியா செய்யலாம் அந்த டைம் லிமிட்டுக்குள்ள. ஸோ அடுத்த கேள்வியா பார்ப்போம். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் விசை சமநிலையில் உள்ளது, அதாவது ஃபோர்ஸஸ் ஈக்லிபிரியமா இருக்கிற ஸ்டேட்ஸை கேட்டிருக்கு.
முதலாவது தந்திருக்கு பழம் ஒன்று மரத்தில் இருந்து விழுதல். சோ இப்ப யோசிச்சு பாருங்க, பழம் ஒன்று ஒரு ட்ரீல இருந்து விழுதுன்னா என்ன விசைகள் அதுல இருந்திருக்கும்? வேறு ஏதாவது விசைகள் இருக்குமா? இல்ல. நார்மலா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பொருள் வந்து மேலேருந்து விழுதுன்னா நார்மலா எது தொழிற்பட போகுது? வெயிட் மட்டும்தான் இருக்கும், நிறை மட்டும்தான் இருக்கும், புவியீர்ப்பு விசை. சோ ஒரே ஒரு விசை இருக்கு. சோ ஒரு விசை தொழிற்படுதுன்னா சமநிலையில இருக்கணுமா? சமநிலையில இருக்குமா? இல்ல. சமநிலையில இருக்கணும்னா அட்லீஸ்ட் 2 விசையாவது தேவை. இந்த தானே எதிர் எதிர் திசையில இருந்தா சமநிலையில இருக்கும். ஆனா இதுல என்ன நடந்திருக்கு? அவர் வந்து விழுகிறார். விழும்போது என்ன நடக்க போகுது? நிறை மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு விசை தான் இருக்கு. சோ சமநிலையில இருக்காது. ரெண்டாவது பார்ப்போம். ஒரு வாகனம் மாறா வேகத்தோட இயங்குதான், யூனிஃபார்ம் வெலோசிட்டி. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாறா வேகத்தோட இயங்குறது நாங்க படிச்சிருக்கோம். என்னது? நியூட்டன்ற முதலாம் விதி. என்ன சொல்ற நியூட்டன்ற முதலாம் விதியில ஒரு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் பாரம் மட்டும், அதாவது சமநிலைப்படுத்தப்படாத ஒரு விசை பாரம் மட்டும் ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும், இயங்கும் பொருள் சீரான வேகத்தோட மூவ் ஆகிட்டே இருக்கும். சோ அந்த கீ பாயிண்ட் தான் இங்க வருது. என்னவா நியூட்டன் சொல்ற? சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படும் வரைக்கும் என்ன நடக்குமா? சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படுற மட்டும் என்ன நடக்குமா? மாறாவகத்தோட போகும், இயங்குற பொருள் நிக்கிற பொருள் ஓய்விலேயே நிக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவன் என்ன தந்திருக்கா? மாறாவகத்தோடயே போதா யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட. சோ யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போதுன்னா என்ன நியூட்டன் சொல்லியிருக்க? அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தேவையில்லை, அதாவது சமநிலைப்படுத்தப்படாத விசை தேவையில்லையா? சமநிலைப்படுத்தப்படாத விசைன்னா என்னது? ஒரு விளையுள் விசை. சோ ஒரு விளையுள் விசை இருக்க தேவையில்லையா? சோ அப்படி விளையுள் விசை இல்லாட்டி என்ன நாங்க சொல்லுவோம்? அதுதான் விசை சமநிலை. 2 விசை இருக்குது, ரெண்டுமே பேலன்ஸ்ட் ஆயிட்டு. சோ பேலன்ஸ்டா இருக்கிறனால மாறாபகத்தோட போற. தற்செயலா இவர் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸா இருந்தால் இப்படி மாறாபகத்தோட போயிடலாம். அதை தான் நியூட்டன் விதியா சொல்ற. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் உண்மையானது என்ன ஈஸியா சொல்லலாம்டா, சமநிலையில இருந்துச்சுண்டா ஒரு பொருள்ல விசை சமநிலை 2-3 விசைகள் தொழிற்பட்டு சமநிலை இக்லிபிரியத்துல இருந்துச்சுண்டா இயங்குற பொருள் சீரான வேகத்தோட இயங்கிட்டு இருப்ப. அதே மாதிரி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே நிற்ப. சோ இப்ப ரெண்டாவது குற்று தான் சரியா இருக்க போது. ஏன்னா விசை சமநிலையில இருக்கு, மாறாபகத்தோட போயிட்டு இருக்க. அடுத்தது பாருங்க, கிடையான கரடான மேற்பரப்பொன்றில் பந்தொன்று சுழன்று செல்தல். சோ இதுல என்ன தந்திருக்கு? ரஃப்பான சர்ஃபேஸ், கரடான மேற்பரப்புன்னு தராங்க. சோ ரஃப்பான சர்ஃபேஸ்ல என்ன நடக்க போகுது? கட்டாயமா ஃபிரிக்ஷன் இருக்கு, உராய்வு விசை இருக்கு. சோ இப்போ ஒரு பொருளை நீங்க உருட்டி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எதிர் திசையில உராய்வு விசை எப்பயுமே இருக்கு. சோ கட்டாயம் என்ன நடக்கும்? சமநிலையிலே இருக்காது. என்ன ஒரே ஒரு விசை தான் இருக்க போகுது. சோ சமநிலையில இருக்காது. அதே மாதிரி அடுத்தது ஒப்பமான சாய்தளம் ஒன்றில் பொருள் ஒன்று அசைதல். சோ இதுல என்ன செய்திருக்கான்? ஒப்பமான சாய்தளம். சோ இவ்வாறான ஒரு ஸ்லோப்பான சர்ஃபேஸ். சோ இப்ப என்ன செய்யறான்? இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான். சோ இதுல உராய்வு விசை இருக்காது. ஆனா என்ன நடக்கும்? இது இயங்கும் எப்படி? இப்ப இந்த நிறை இருக்குதானே, நிறை எந்த பக்கமா இருக்கு? கீழ் நோக்கி. ஆனா நீங்க பிறகு படிப்பீங்க, இதுல என்ன நடக்கும்? நிறைன்ற ஒரு கூறு இந்த பக்கமா பிரிக்கலாம். சோ இவ்வளவு டீட்டெயிலா தேவையில்லை. இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இது வந்து சமநிலையில இருக்காது. ஏன்னா நிறை கீழ் நோக்கி இருக்கனால இவர் என்ன செய்வார்? கீழ் நோக்கி வர பார்ப்பார். சோ கீழ் நோக்கி சரிக்கிட்டு வருவார். சோ இப்பயும் என்ன நடந்திருக்கு? ஒரு விசைதான் இருக்க போகுது, சமநிலைப்படுத்த இயலாது, கிடையாது. இந்த பக்கமா சமநிலைப்படுத்த இயலாதது தெரிஞ்சிருக்கணும். கீழ் நோக்கி வர. சோ இவ்வளவுல முக்கியமான விஷயம், நீங்க ரெண்டாவது விடைய பார்த்தோன்னே செலக்ட் பண்ணி விடலாம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தரப்பட்ட உருவானது ஒளி புக விடக்கூடிய நீரினால் நிரப்பப்பட்ட கேத்தல் ஒன்றினை காட்டுகிறது. புள்ளி ஏயில் காணப்படும் அமுக்கத்திற்கு சமனான அமுக்கத்தை கொண்ட புள்ளி. சோ இப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க, பிரஷரை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டர்ல இருக்கிற பிரஷர் லெவல் பற்றி கேட்டிருக்காங்க. சோ ஒரு தண்ணியில இல்லாட்டி ஒரு திரவத்துல பிரஷரை பற்றி கேட்ட, அமுக்கத்தை பற்றி கேட்ட எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரே கிடைமட்டத்துல திரவத்துல அமுக்கம் சமன். ஒரே கிடைமட்டம்னா திரவத்துல அமுக்கம் சமன். சோ இப்ப பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏண்ட அமுக்கத்துக்கு சமனான புள்ளி, ஏண்ட அமுக்கத்துக்கு சமனான புள்ளி இந்த இடத்துல தானே இருக்கு. சோ இப்ப பாருங்க எங்க அந்த இதுக்கு சமனான கிடைமட்டத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா டிரெக்டா சொல்லலாம் என்னது? இந்த மட்டத்துல சமனான புள்ளி எங்க இருக்கு? ஈல தான் இருக்கு. சோ ஏல இருக்கிற அமுக்கம் பிரஷர் எதுக்கு சமனா இருக்கு? ஈல இருக்கிற பிரஷருக்கு சமம். சோ இந்த விதி உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். என்னது? ஒரு ஃப்ளூயிட் ஒன்று உள்ளுக்கு இருக்குதுண்டா, ஒரு பாய் அதாவது திரவம் வச்சுக்கோங்க. சோ ஒரு திரவம் இருக்குதுண்டா, திரவம் ஒன்று கிடைமட்டத்துல எல்லா புள்ளிகளையும் அமுக்கம் சமனாக இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ இந்த விதி தெரிஞ்சுதான் இதை ஆன்சர் பண்ணலாம், டிரெக்டாவே சொல்லிடலாம். சோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 5 வினாக்களை பார்த்திருந்தோம். சோ அடுத்த வீடியோல
டியூட்டோரியல் 2ல இருக்கின்ற ஏனைய கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.